முன்னாளில் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாது பரிதாபம் காட்டும். ஹலோ யூஎஸ், வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஃபுல் பாடி ஒயிட்டனிங்க்கு நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதை யூஸ் பண்ணால் நம்ம வந்துட்டு பாடி ஃபுல் ஒயிட்டனிங் ஆகும். ஏன்னா வந்துட்டு வெயிலில் போயிட்டு வந்து எனக்கு ஃபேஸ் ஒரு கலரில், கழுத்து ஒரு கலரில், கை ஒரு கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய கருந்திட்டுக்கல்ல அன்ஈவன் ஸ்கின் டோனை வந்துட்டு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் வந்துட்டு இது சரி பண்ண முடியும், சரி பண்ணலாமா, எவ்வளோ நாளில் ரிசல்ட் இருக்கும். ஸோ ஏன்னா வந்து இந்த ஸ்கின் கலர்னால வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அன்ஈவன் ஸ்கின் டோனால எனக்கு ரொம்ப வந்துட்டு ஃபெட்டப் ஆகுது. எனக்கு ரொம்ப வந்துட்டு மனசு வந்துட்டு சந்தோஷமாவே இல்லை. ஒரு நல்ல ஈவன் டோனாக இருந்தால், ஒரு க்ளோ ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா, நல்ல ஒரு ஃபேட் டோனாக இருந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்றதை சொல்லுங்க சொல்லி நீங்கள் கேட்டதால இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டில் எது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணனா இந்த ஸ்கின்ல படிஞ்சிருக்கும் இந்த டர்ன்ஸை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஃபேட் டோன் கொண்டு வரலாம் என்பதை பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். ஸோ இதை சொன்னவர் யார், அவங்களுடைய நேம் என்ன என்பதை நீங்கள் சொல்லணும். இப்போ வாங்க இந்த ஸ்கின்ல படிச்சுக்கிட்டா நான் எதை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு ஆயில் மசாஜ் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கின்னை ஒரு க்ளோவாக வச்சுருக்கும். ஸ்கின்னுக்கு மேலே இருக்கக்கூடிய டர்ன் எல்லாமே ரிமூவ் பண்ணும். உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய மார்க்ஸை ரிமூவ் பண்ணும், சுருக்கங்களை ரிமூவ் பண்ணும், ஒரு இளமையான ஒரு சருமம் கொடுக்கும். ஸ்கின்ல கொலாஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஆயில் மசாஜ் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆயில் மசாஜ் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் ஆயில் மசாஜை வந்து நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆயில் என்ன பண்ணுறீங்கன்னா வாரத்தில் ஒரு முறை நல்லா முகம், கை, கால் எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துக்குங்க. மசாஜ் கொடுத்து நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த ஆயில் மசாஜ் வந்து ஸ்கின்ல ஊற ஸ்கின்னுக்கு மேலே கூட இந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணும் போதும் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு உள்ள இருந்து ஒரு ஜொலிப்பு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு ஆலிவ் ஆயில் மசாஜ் பண்ண சொல்கிறேன். 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்துட்டு இந்த பாத் பவுடர் நீங்கள் எடுத்துக்கங்க. பாத் பவுடர் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உளுந்து, பாதாம், கசகசா பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எதுக்கு நான் இப்போ எடுத்துருக்கேன்னா, இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவாக மாற்றும் உங்களுக்கு. ஏன்னா ட்ரை ஆக்காமல், நம்மளுடைய ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் நல்ல ஒரு பிரைட் அண்ட் க்ளோவாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு உளுந்து, பாதாம், கசகசா பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு எனி பாத் பவுடர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது கூட பாலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக் வந்து நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் வந்துட்டு ஒரு ட்ரை பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃபேர் டோன் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்கின்க்கு மேலே இருக்கக்கூடிய டர்ன்ஸை ரிமூவ் பண்ணும். அன்ஈவன் ஸ்கின் டோனை உங்களுக்கு ரிமூவ் பண்ணும். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்கின் நல்லா ஒரு பிரைட் அண்ட் க்ளோ உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஸ்கின்க்கு மேலே படர்ந்துருக்கக்கூடிய இந்த கருமையை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஃபேர் டோன் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பேக் வந்து நீங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டுக்கலாம். மில்க் செட் ஆகாதவங்க மில்க் தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லை வெறும் தண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த பேக் வந்துட்டு ஃபுல்லாக போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஃபேட் டோன் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணுற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ பாதாம் பருப்பு நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. ஸோ அது கூடயே சேர்த்து நம்ம உளுந்து பருப்பு, கசகசா இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சி இது கூடவே நம்ம வந்துட்டு ஒரு மிக்சிங்க்கு ஒரு மில்க் ஆட் பண்ணி ஒரு பேக் மாதிரி போடும்போது இதோட பெனிஃபிட் நம்ம சொல்ல வேணும்னு சொல்லுங்க. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸ்கின்னு. இது வந்துட்டு நீங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சும் குளிக்கலாம். இல்லை ஃபேஸு, கை எங்கெல்லாம் டர்னாக இருக்கோ அங்கே மட்டும் நல்லா திக்காக போட்டு காய வச்சும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பண்ணி பாருங்கள். வீக்லி 2 டைம்ஸ் இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃபுல் பாடி ஒயிட்டனிங்க்கு நீங்கள் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணணும்னா ஆயில் மசாஜ் ஃபர்ஸ்ட்டு, 2வது ஸ்கின் ஒயிட்னிங் பேக், 3வதா ஒரு ஸ்பெஷல் சோப் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சோப்லேயே வந்து ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் நம்ம கிட்ட இருக்கிற சோப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர்னஸ்க்கான ஒரு சோப்பு தான். அவங்கவுங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு சோப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண சோப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரம் ரிசல்ட் இருக்கும். அதாவது ஒரு 2 மந்த்தில் இருக்கக்கூடிய ரிசல்ட் ஒரு 1 மந்த்தில் இருக்கும். ஸோ மில்க் அதிகமாக ஆட் பண்ணக்கூடிய சோப் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபேட் டோன் கிடைக்கும். மில்க் செட் ஆகாதவங்களுக்கு பீட்ரூட், பப்பாயா இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் பவுடர் ஆட் பண்ண சோப் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேட் டோன் கிடைக்கும். ஸோ சோப் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு நீங்கள் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணும் போதும் சோப் வந்துட்டு 4 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
4 டைம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நீங்கள் 2 டைம்ஸ் பாத் பண்ணிக்கிங்க, மார்னிங் அண்ட் நைட் 2 டைம்ஸ் வந்துட்டு பாத் பண்ணிக்கிங்க. குளிக்கும் போதுமே வந்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணணும். ஒன்ஸ் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு முறை அப்ளை பண்ணி வாஷ் பண்ணணும். முடிஞ்சால் 3 முறை கூட அப்ளை பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஸோ ஸ்கின்குள்ளே எந்த அளவுக்கு சோப் இறங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் இருக்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிசல்ட் வெளியில் தெரியாது. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நீங்கள் ஃபேஸ், கை, கழுத்தெல்லாம் வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வாஷ் பண்ணணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு வாஷ் பண்ண முடியலன்னா கேப் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. வெயில போகும்போதும் தயவு செஞ்சு சன்ஸ்கிரீன் போடுங்க. லோஷன் வந்து நீங்கள் எந்த ஒரு லோஷனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற லோஷன் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஃபேர்னஸ்க்கான இன்க்ரீடியன்ட் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் லோஷன் எடுத்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிங்க. ஃபேஸுக்கு வேணால் பாடி ஃபுல்லாக தேய்ச்சிக்குங்க. ஏன்னா லோஷன் ஃபேஸ்க்கு போடும்போது கொஞ்சம் எண்ணெய் வடிஞ்ச மாதிரி ஃபேஸ் கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் பாடிக்கு போட்டுக்குங்க. ஃபேஸ்க்கு டே க்ரீம் நீங்கள் போட்டுக்கலாம். நைட்டு தூங்கும் போதும் நைட்டு இது உடம்பு ஃபுல்லாக போட்டுட்டு நைட் க்ரீம் வந்துட்டு ஃபேஸ்க்கு போட்டுக்குங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன க்ரீம் செட் ஆகும்னு கேட்டுட்டு அந்த டே நைட் க்ரீம் நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணி லோஷனும் ஃபாலோ பண்ணி கேரட் ஆயிலும் பாத் பவுடரும் சோப்பும் இது செட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் பாடி ஒயிட்னிங் கிடைக்கும். இது கூடவே சேர்த்து சன்ஸ்க்ரீன் போடுறது, இன்டேக்காக கேரட் குக்கும்பர் ஜூஸ் குடிக்கிறது, ஃப்ரூட் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷனாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலுமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் முயற்சியும் நிறைய நம்பிக்கையும் வைங்க, கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் பண்ணுங்கள்.